எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிலேஷன்ஷிப்பா நான் வந்து உங்களையும் ராஜா சாரையும் பாக்குறேன்னா, நான் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல உங்க பையன் இதுக்கு மியூசிக் போட்டா எப்படி இருக்கும்னு கேட்பாங்க. கரெக்ட்டா. அப்படியே போடுறேன். ஆக்சுவலா இட்ஸ் நைஸ். Yeah, இட் yeah, சவுண்ட்ஸ் yeah. ரியலி குட். Yeah, yeah. அண்ட் இட் சவுண்ட்ஸ் அப்சல்யூட்லி நியூ. இன்னைக்கு எடுத்து அத தனியா பாட்ட இருக்க வந்து Correct. அப்ப 2 பேருமே 2யும் பண்ண முடியும். பட் யூ சூஸ் நான் இத Yeah. பண்றேன், நீ இத பண்ற. பயங்கரமான மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து we have in the list very interesting movie Winner. winner. அதுல எதுக்குன்னா ஃபார் வடிவேலு சார். சோ இன்னைக்கு வந்து நிறைய இந்த காமெடி சேனல்ஸ்ல மீம்ஸ்ல வந்து அந்த மியூசிக் வந்து இன்னும் யூஸ் பண்றீங்க. சோ மியூசிக் வந்து ஒன்ஸ் யூ டூ ஃபார் ஆக்டர்ஸ் ஒரு எலிவேஷன்ஸ் அதெல்லாம் ஒண்ணு இருக்குது. பட் ஒரு மியூசிக் நீங்க போடணும். அது வந்து சிரிப்பு அந்த மியூசிக் வந்து சிரிப்பை உண்டாக்கணுங்கிறதெல்லாம் எப்படி யோசிப்பீங்க? இது ரேண்டம் தான். அது எப்படி நடந்ததுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. ரீரெக்கார்டிங் ஐ திங்க் கலர்ஸா மேல பண்ணோம்னு நினைக்கிறேன். ஐ யூஸ் டு ஹேவ் செட் ஆஃப் கீபோர்டிஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ரீல் ஸ்பிட் பண்ணிட்டு டக் டக்குன்னு பண்ணிடுவோம். அப்படிதான் ரேண்டம் தான். நத்திங் பர்டிகுலரா இல்ல. There's no fun story to it. அப்படி சொல்லலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த கதவை திறந்தாலே வந்து எங்களுக்கு அந்த மியூசிக் வந்து so then we have Ram. So one thing about Ram is R.R. Rao. Yeah. Like even though there are like so many Amma songs, everyone wants to have that Amma song. Yeah. Every music director, every hero Yeah. wants that Amma song because அது ரொம்ப நம்ம Yeah, ஊர் எமோஷன்ஸ்க்கு அது ரொம்ப correct. you just aced it. எனக்கு அந்த டைம்ல இது எந்த இன்டர்வியூல நான் சொன்னதில்ல. R.R. ராவுக்கு வந்து மெயினான இன்ஸ்பிரேஷன் வந்து கன்னத்தில் முத்தமிட்டா. That song inspired me to come out with R.R. Rao. That's the open. Okay. Wow. Okay. And then comes Chennai 28. இத வந்து தவிர்த்து போக முடியாது. ஏன்னா இப்பதான் வீபி அண்ணா வந்து இங்க உட்கார்ந்து அத பத்தி அவ்வளவு பேசிட்டு போனாங்க. You chose not to get paid for it. I didn't choose. At that time, whatever I was getting was too high for them to even afford. அப்ப அந்த சாய்ஸ் நீங்க வந்து எப்படி எடுக்கிறீங்க? ஓகே இந்த படம் எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. நான் இது வந்து and you're giving காலத்துக்கு நின்னு பேசக்கூடிய ஒரு work. Yeah. இல்ல my cousin is doing that film, so I want to be a part of that. So me asking for salary might not be okay for the producer at that time. So I was like, okay, I'll do it. விபி அண்ணா சொன்னாங்க உங்களுக்கு வந்து மேஜிக் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு இவன் போட் வரேன்ட்டாங்க. இங்கே இதே இவன் எப்படி நம்ம கூட அதிசயமா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தேன் அப்படின்னு இருந்தாங்க. ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கலசா ஸ்டுடியோ அந்த பின்னாடி லஞ்ச் சாப்பிடுவோம். அந்த இடத்துல தான் கதை சொன்னார். கதை கேட்கும்போது கூட எனக்கு பெருசா கனெக்ட்லாம் எனக்கு ஏதோ ஒன்று சொல்றாரு. பட் ஐ லைக் த ஸ்டார்டிங் சர்டன் போர்ஷன்ஸ் ஐ லைக். சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நான் பண்றேன், அவ்வளவுதான். அவங்க ஆக்சுவலா இன்னொரு படம் எடுக்க வந்து அது நடக்காம அதுக்கப்புறம் சென்னை 28. வாவ்ண்ணா.